ஓம் சாய்ராம். எல்லோருக்கும் வணக்கம். வேப்பம்பட்டு ஆஷிர்வாத் பாபா கோவிலில் 10/7/2025 அன்று குரு பூர்ணிமா என்ற புனித நாளில் நம்மை வழிகாட்டும் மகான் ஸ்ரீ சாய்பாபாவுக்கு நன்றி கூறும் நாளாகும். இந்த புனித நாளை மிக சிறப்பாக கொண்டாடினர். குருவே சரணம். குருவின்றி ஞானமில்லை. குரு என்பது ஒருவரை இருட்டிலிருந்து ஒளிக்குள் அழைத்து செல்லும் ஒளிவிளக்கு. ஆரம்பமாக பூஜாரி வருகை தந்து விநாயகர் பூஜையுடன் நிகழ்ச்சி துவங்கப்பட்டது. ஓம் கணானாம் த்வா கணபதிகம் ஹவாமஹே கவிம் கவீனாவமஸ்ரவஸ்தமம் ஜேஷ்டராஜம் பிரம்மணாம் பிரம்மணஸ்பதே ஆனஸ்ரண்வன்னோதிபே ஸ்ரீரசாதனம். ஓம் ஸ்ரீ மகாகணபதயே நமः. குரு பிரம்மா குருர்விஷ்ணுர் குருர்தேவோ மகேஸ்வரः குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குரவே நமः. அஸ்ய ஸ்ரீ சுக்லாம்பரதரம் விஷ்ணும் ஜெயவர்ணம் ஜெகத்புஜம் பிரசன்னவதனம் தியாயே சர்வவிக்னோபசாந்தயே. ஓம் அஸ்மின் ஹைத்ராபிம்பே சுமுகம் மகாகணபதிம் தியாயாமி மகாகணபதிம் ஆவாஹயாமி. ஓம் சாயி. ஸ்ரீ சாயி. ஜெய ஜெய சாயி. ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாய்நாத் மகராஜ் கி ஜெய். இந்த ஆன்மீக தருணங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். புத்தி, ஞானம், தன்னம்பிக்கை ஆகியவற்றை நமக்கு பரிசாக வழங்கும் வள்ளல்தான் குரு. குரு பூர்ணிமா என்பது நம்மை வழிநடத்தும் மகான்களுக்கு நன்றியை தெரிவிக்கும் புனித நாள். ஜெய். ஜெய். ஓம் சத்குரு ஸ்ரீ சாய்நாத் மகாராஜருக்கு ஜெய். ஓம் சத்குரு ஸ்ரீ ஆசீர்வாத மகாராஜருக்கு ஜெய். ஓம் ஸ்ரீ சாய்நாத மகாராஜருக்கு ஜெய். ஓம் சாய் ஸ்ரீ சாய் சரண்யரே மாமாவோட நாமத்தை சொல்லி ஓம் சாய் ஜெய ஜெய சாயி. பாபாவிற்கு பழங்கள், இனிப்புகள், தேங்காய் மற்றும் பல பலகாரங்கள் அன்புடன் அர்ப்பணிக்கப்பட்டிருந்தன. இந்த புனித நன்னாளில் பெரும் பக்தியுடன் ஸ்ரீ சாய்பாபாவிற்கு அலங்காரம் செய்தவர் சேவையில் பாபாவின் கருணையும் அருளும் காணப்படுகிறது. இப்பூஜையில் மூத்த தம்பதியினர் சங்கல்ப பூஜையை செய்தனர். பாபாவின் அஷ்டோத்தர சதநாமாவளி ஓங்காரத்துடன் ஓதப்பட்டது. பாபாவிற்கு கற்பூர ஆரத்தி காட்டி அந்த கற்பூர ஆரத்தியை அனைத்து பக்தர்களுடனும் பகிர்ந்தார். பின்னர் அந்த அக்னியின் ஒளி மற்றும் அருளோடு பூர்ண விசுவாசத்துடன் ஆலயத்தை சுற்றி ஆரத்தி எடுத்துச் சென்றார். அந்த தருணம் உண்மையில் பாபாவின் அருள் அனைவரையும் சூழ்ந்த நேரமாக இருந்தது.
नन्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुं कृष्णपुराणानाम् आलयं सुनालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करम् ॐ पूज्याय राघवेन्द्राय सर्वधर्मरताय च वददामकल्पवृक्षाय नमः ॐ साईश्वराय विद्महे साईनाथाय धीमहि तन्नो शीर्षिवाः प्रचोदयात् ॐ साईश्वराय विद्महे ईश्वराय विद्महे साईनाथाय धीमहि तन्नो शीर्षिवाः प्रचोदयात् साईश्वराय विद्महे साईनाथाय धीमहि तन्नो शीर्षिवाः प्रचोदयात् पूर्णाहुतिं तवांशोति सर्वं मयि पूर्णाहुतिः सर्वमेवाप्नोति अदोऽयं मयि पूर्णाहुतिः अस्यामेव प्रतिष्ठति पूर्णमद पूर्णमिदं पूर्णाः पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ॐ शान्तिः शान्तिः ॐ शीलडिबाबा இந்த ஹோமத்தில் பாபாவினுக்காக அர்ப்பணிக்கப்பட்ட பவித்திர பொருட்கள் யாக அக்னியில் போடப்பட்டன. அப்போது முழு சுற்றும் பக்தர்களின் ஓம் சாய்ராம் உச்சரிப்பு பாபாவின் அருள் வெள்ளமாக பாய்ந்த புனித நிமிடமாக இருந்தது. राजाधिराजाय प्रसन्नवाजिने नमो वयं वैहे माण्डा महाभाग्यं कामेश्वरो वै प्रदानो रुद्राय वै समाय महाराजाय नमः यो वेदादोत्तरप्रोत्साहवेदान्ते ब्रह्मविद्दिनः ब्रह्मविदीनस्य यः परस्य महेश्वरः समस्तदेवताभ्यो नमः श्रीमहागुरवे नमः आनन्दकर्पूरनीराञ्जनं दर्शयामि आनन्दकर्पूरनीराञ्जनं दर्शयामि आनन्दकर्पूरनीराञ्जनं दर्शयामि आनन्दकर्पूरनीराञ्जनं दर्शयामि हरिनाथान्दरयामि பாபாவிற்கு நெய்வேத்தியம் தயாரிக்கப்பட்டு அன்புடன் அர்ப்பணிக்கப்பட்டது. சிறப்பு அலங்காரமாக மணமிக்க மலர்களால் பாபா முழுவதும் அலங்கரிக்கப்பட்டு ஒரு பிரம்மாண்ட ஆன்மீக தோற்றத்தை ஏற்படுத்தின. பூஜை சிறப்பாக நிறைவடைந்தது. பூஜையில் வைத்து பிரதிஷ்டை செய்யப்பட்ட கலச நீரை கொண்டு கோயிலை சுற்றி வலம் வந்தனர். ओम श्री साईनाथ महाराज की जय। ஜெய். பாபாவை சுற்றி கலச நீரை தாங்கியபடியே பூரண பக்தியுடன் வலம் வந்தார். அந்த தருணம் பக்தி, சமர்ப்பணம் மற்றும் ஆன்மீகம் எல்லாம் கலந்து கூடிய ஒரு புனித நிமிடம் போல் தோன்றியது. அக்கலச நீரை கொண்டு ஸ்ரீ சாய்பாபாவிற்கு அபிஷேகம் செய்யப்பட்டது. பின்னர் அந்த புனித நீர் அனைத்து பக்தர்களுக்கும் தெளிக்கப்பட்டது. பாபாவின் அருள் அனைவரையும் சூழ்ந்த ஒரு ஆன்மீக நிமிடமாக அது அமைந்தது.
स्वाहा ओम 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 नारायण गुणे नमः ओम शिवाय नमः सर्ववेद प्रसाद स्वाहा ओम स्वाहा ओम स्वाहा ओम स्वाहा ओम स्वाहा जय ஒவ்வொரு மக்களும் நல்லா இருந்தால் தான் நம்மளுடைய மாவட்டம் நல்லா இருக்கும். மாவட்டம் நல்லா இருந்தால் நம்ம மாநிலம் நல்லா இருக்கும். பூஜையின் உச்சக்கட்டத்தில் அனைத்து பக்தர்களும் தங்களுடைய கற்பூர தீபங்களை ஸ்ரீ சாயிபாபாவிற்கு காண்பித்து ஒரே மனதுடன் ஓம் சாய்ராம் என்ற கோஷத்துடன் பாபாவின் அருளை தேடினர். அந்த நிமிடம் பரிபூரண பக்தியின் உச்சமாக விளங்கியது. பாபாவோட திருக்குறளை கண்டிங்க. இந்த குரு பௌர்ணமி மிக விசேஷமாக வேலைக்கிழமை அமைஞ்சிருக்கு. வேலைக்கிழமையில வந்திருக்கிறதுனால குரு ஓரையில் பாபாவுக்கு ரொம்ப விசேஷமானது. எல்லா குருநாதர் மட்டும் இல்லாமல் பாபா ஒரு பரபிரமம் தத்தாத்திரியானாங்க. இந்த கலியுகத்தில் பாபாவுடைய அதிசயம் அற்புதங்கள் எல்லாம் ஏராளமாக நடந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த கிராமத்தில் இந்த அதிசயம் இந்த கோவிலே ஒரு அற்புதமான அதிசயம் தான். எப்படி என் கணவரை ஏற்பட்டதோ அதே மாதிரி பாபா இந்த இடத்திலே கட்டடத்தை கட்டி கொண்டே வந்து கொண்டிருக்கிறார். அனைவருக்கும் ஒரு நாளும் தன்னச்செய்தி 20 ஆண்டுகளுக்கு பிரகாரம் இந்த இடம் மிக 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 ஆனந்தமும் சந்தோஷமும் இங்கே வந்தால்தான் திருப்தி அளிக்கும் என்ற நிம்மதி ஏற்படும். ஏனென்றால் பாபா அமர்ந்து இந்த கோவிலை கட்டுகிறார். நான் அமர்ந்து கட்டுகிறேன். ஏன்னா ஒரு வீட்டில் அவங்க எஜமானர்கள் இருந்து இங்கே இதை செய்யணும் அதை செய்யணும்னு வேணுவாங்க. அதே மாதிரி தான் பாபா தான் இங்கே எஜமானாக இருந்து நான் ஒரு சராசரி விசுவாசமான ஒரு வேலைக்காரனாக இருந்து பாபா இதை பணி செய்கிறேன். பாபா என்கிட்ட கொடுத்த வேலையை நான் அதை செஞ்சுட்டு இருக்கேன். மேலும் பாபா பக்தர் அனைவரும் எந்த ஒரு வேலை கிடைச்சாலும் விசுவாசமாக செய்யணும். ஏனோ தானமாக செய்யக்கூடாது. நம்ம சாப்பிட்ட தட்டில் கூட சரி, அது விசுவாசமாக நம்ம வீடு தான் என்னை அலட்சியம் பண்ணிக்கிறாங்க. நம்ம வீட்டில் ரொம்ப ஆனந்தமாக சந்தோஷமே நம்முடைய ஒழுக்கம்தான். அந்த ஒழுக்கத்தில் தான் எல்லா ஆண்டவன் மட்டுமில்லை பாபா வாசம் செய்வது நம்முடைய நன்னான ஒழுக்கம்தான். நம்ம மற்றவர்கிட்ட பேசுறது, மற்றவர்களை குறை சொல்வது, இதெல்லாம் விட்டுட்டு நமக்கு என்ன தேவை, அந்த தேவையை பாபா ஆனந்தமாக சந்தோஷமாக எல்லாருக்கும் இந்த இடத்தில் அழைப்பு கொடுத்துருக்காருன்னா இந்த கோவில் இன்னும் முழுமை அடையவே இல்லை. கும்பாபிஷேகம் பண்ணாத முன்னாடி பாபா உட்கார்ந்து 16 வருஷமாக எல்லா கோவிலும் நடக்கிற மாதிரி சில விசேஷ பூஜைகள் நடந்துகிட்டே இருக்குது. அதுதான் இந்த கோவிலில் ஒரு அற்புதம். ஏதாவது ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கும். அதே இல்லாமல் எல்லா வேலைக்கிழமையும் எல்லா விசேஷ நாட்களையும் பாபா அவருடைய விருப்பப்பட்ட பக்தர்களை அழைத்து இந்த ஆனந்தமான இந்த ஒவ்வொரு விசேஷ நாள்களில் மிக ஆனந்தமான பிரசாதம் கொடுத்து வருகிறார். அது மட்டும் இல்லாமல் பாபாவுடைய பக்தர்கள் மட்டும் இல்லாமல் பல முதியோர்கள் பாபாவால் பயன்படுத்தி வருகிறார்கள். வேப்பம்பட்டு வேலைகளையும் திருநெல்வேலி வேலைகளையும் நீங்கள்
நீங்கள் அனைவரும் இங்கே ஏதாவது ஒரு உதவி செய்ய வேண்டும் என்றால் நீங்கள் மனமொழி இறைவனான காட்டில் பண்ணிட்டு பாபாவுக்கு அரிசி பருப்பு எது வேணாலும் கொண்டு வந்து கொடுக்கலாம். மேலும் நீங்கள் கட்டணம் இன்னும் 40 வருஷம் பணி இங்கே தேவை இருக்கிறது. இந்த தேவையை பாபா அடுத்த ஆண்டு குரு பூர்ணிமாவோட முழுவடைந்து தர வேண்டும். எனக்கு வயது 50 இருக்கிறது. பாபா எங்கென்றும் மார்க்கண்டே இருந்தார். ஆனால் என் வாழ்க்கை எனக்கு வயது 50 இருக்கிறது. இதுக்கு பாபா கலந்து கொண்டு மேலும் மிக விரைவில் இதை கட்டடத்தை முழுமையாக்கினார்னா வருங்காலகட்டத்தில் இதை கட்டாயமாக பாபா பக்தர்கள் இவர் கொடுத்தாங்க, இவங்க கொடுக்கல, இவங்க வாங்கினாங்க, எந்த சட்டச்சூழலும் இருக்கக்கூடாது. ஆலய வழிபாடு நிம்மதி இருக்க வேண்டும். ஏனென்றால் ஒருவன் என்ன காரணத்துக்கோசரம் ஆலயத்துக்கு வருகிறான், ஐயா நான் உன்னை சரணாகதியாகுவேன், என்கிட்ட ஒன்றுமே இல்லை என்று வருகிறான். அவன்கிட்ட போய் நம்ம நிறைய கேள்வி கேட்பதும் நிறைய ஸ்டோரி சொல்வதும் தவிர்க்க வேண்டும். ஆனந்தமாக தியானம் செய்ய வேண்டும். சாய்ராம் சாய்ராம் சாய்ராம்னு நம்ம இருதயத்திலே தியானம் செய்யலாம். எப்படி இருதயம் மூச்சு வாங்கி மூச்சு போதும் சாய்ராம் சாய்ராம்னு லப்புட்ட பண்ணுற மாதிரி மனசில் நினச்சிட்டே ஒரு மூணில் உட்காந்து தியானம் செஞ்சுட்டே இருக்கலாம். பாபாவுடைய அருள் எப்போதுமே ஒருவனுக்கு கிடைக்கணும் என்றால் நீங்கள் ஆனந்தமான நல் ஒழுக்கத்தில் பயன்பற்றினால் கட்டாயமாக பாபாவுடைய பணி மட்டும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையும் மிக சிறப்பாக இருக்க வேண்டும். எந்த ஒரு வேலையும் அலட்சியம் பண்ணக்கூடாது. ரொம்ப ரொம்ப முக்கியமான பணிகள்லாம் அவங்களை தேடி வரும்போது இல்லை இது எனக்கு தகுதி இல்லை இந்த வேலை இன்னும் அதை அலட்சியம் பண்ணிக்கிறாங்க. எல்லா வேலையும் மனித பிறவிலே ஆண்டவனாலே கொடுக்கப்பட்ட பிறவி மனித பிறவி. அத்தனை பிறவி எடுத்தாலும் மனித பிறவி பிறக்கவே முடியாது. எல்லா ஜீவராசியும் அதால் அது உணவு சாப்பிட முடியாது, பேச முடியாது, காது கொடுத்து கேட்க முடியாது. ஆனால் மனிதனாக எல்லாம் செய்ய முடியும். அதனால்தான் மனிதனுடைய ஆனந்தமும் சந்தோஷமும் உங்களிடம் பாபா ஆசீர்வாத பாபாவா என்ற இந்த வேஷம் மட்டும் அமர்ந்திருக்கிறார். பல கோடி வார்த்தைக்கு ஆசீர்வாதம் என்ற வார்த்தை சொல்லானது. இந்திய தேசத்தில் எல்லா மொழியிலும் ஆசீர்வாத் தான். இங்கிலீஷில் மட்டும்தான் பிளஸிங். தெலுங்குல, ஹிந்தியில், குஜராத்தில் எல்லாத்தையும் மெருக்கு ஆசீர்வாத் கேள்வியா டீக்கே. தெலுங்குலேயும் அதே தான், மராட்டியிலே அதே தான், எல்லாத்துலேயுமே ஆசீர்வாத். அந்த ஆசீர்வாத் பாபாவே இந்த கிராமத்தில் அமர்ந்து வாசம் செய்து வருகிறார். மற்றதெல்லாம் நான் 3 பேர் சொல்கிறேன். உங்களிடம் பாபாவிட பிரார்த்தனை செய்து அனைவரும் பிரசாதத்தை பெற்றுக்கொண்டு ஆனந்தமாக பாபாவுடைய வரத்தை வகிக்கிறது. மேலும் மேலும் உங்களுடைய குடும்பம் எல்லாம் வளர்ச்சி அடைய வேண்டும். இந்த இடத்தில் நடந்து வர முடியாத இடம், ஆனால் இன்றைக்கு ஆனந்தமாக நடந்து வர முடியாது. எத்தனை அதிசயம் பாபாவுடைய அற்புதம்! அது இங்கிருந்து கண்டால்தான் ஆனந்தமும் சந்தோஷமும் நமக்கு தெரிய வேண்டும். ஒரு குழந்தை முதலில் என்ன தேடும்? தன் தாயுடைய உணவை தேடும். அதுதான் முதலில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டும். இறைவனுக்கு செய்ய வேண்டியது நம்ம பணிவடை. அந்த பணிவடையை நேர காலத்தில் பண்ண வேண்டும். அதை மட்டும் வீட்டில் கூட வழக்கேற்றினீங்கன்னா அந்த 5:50 ஏற்றலாம். ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி நான் எதுதான் சொல்லக்கூடாது. அதுக்கேற்ற மாதிரி அரேஞ்ச்மெண்ட் பண்ணணும், அதுக்கேற்ற மாதிரி செய்யணும். அதுக்கேற்ற மாதிரி இருக்கிற லட்சுமி கடாசம் வாசம் பண்ணனாக்கா நம்ம கரெக்டாக சில விதிமுறைகளை கடைப்பிடிக்கணும். வழக்கேற்ற முடியும் இல்லையா? அதுக்கேற்ற மாதிரி யாராவது ஆனந்தமான ஒரு ஆளை விஷயம் உள்ளவர்களை கேட்டு தெரிஞ்சு வீட்டில் ஒரு நூல் வழக்குன்னு சொல்லுவாங்க. எப்பவுமே எழுதிட்டு இருக்கோம் நூல் வழக்கு. அந்த பஞ்சு நூலில் அது எப்பவுமே எழுதினா அவனுக்கு ஏற்ற வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா வெளியில் போகிறேன்னு வரவேற்கு பாபா பக்தர்கள்லாம் ஒரு சிறு அறிவுரை. அனைவரும் இதை உங்களுடைய மனம் தான் காரணம். எல்லாத்துக்குமே உங்களுடைய மனம்தான் காரணம். மனம் இருந்தால் மார்க்கம் இல்லை. எல்லாம் ஈசனுடைய செயல், எல்லாம் பாபாவுடைய செயல். அந்த சாய்பாபா குரு பரபிரம்மமாக இருந்து அனைவருக்கும் எல்லா விதமான ஆசைகளும் எல்லா விதமான மக்களுக்கும் என்ன தேவையோ இந்த குரு பூர்ணிமாவுக்கு நல்கிட வேண்டும் என்று பாபாவிட இந்த அனைவருக்கும் ஒரு பிரார்த்தனை வைக்கிறோம். ஓம் ஸ்ரீ சாய்நாத் பாபாஜிக்கு ஜெய்.
जय जय साई ओ जय जय साई ஓம் जय जय साई ஜெய ஜெய சாயி ओम जय जय साई ஜெய ஜெய சாய் சாயி जय जय साई ஜெய ஜெய சாயி आओ आओ ஆவோ ஆவோ साई आओ சாயி ஆவோ बोलो बोलो போலோ போலோ साई बोलो சாயி போலோ साई साई சாயி சாயி जय जय साई ஜெய ஜெய சாயி साई साई சாயி சாயி जय जय साई ஜெய ஜெய சாயி ओम सद्गुरु श्री साईनाथ महाराजனுக்கு ஜெய் ஓம் ஸ்ரீ சாய்நாதா ஓம் ஸ்ரீ சாய்நாதா நாங்கள் அனைவரும் அனைவரும் உங்கள் பாதமே பாதமே சரணாகதியாகிறோம் எங்கள் வாழ்க்கையை எல்லா விதமான சகல பணிகளுக்கும் தாங்கள் முன்னிருந்து வழிநடத்தி செல்ல வேண்டும். நாங்கள் அனைவரும் உங்கள் காலடியில் சமர்ப்பணம் செய்கிறோம். ஓம் ஸ்ரீ சாய்நாதா. இந்த தேசத்தில் சராசரி உங்களையே நம்பி வாழ்ந்து கொண்டிருக்கும் பக்தர்களுக்கு நாங்கள் அவர்களை தங்கு தடையில்லாமல் எல்லா விதமான சகல பணிகளுக்கும் உதவி செய்ய வேண்டும். இதை நாங்கள் ஒரு வரமாக கேட்கிறோம். ஓம் ஸ்ரீ சாய்நாதா. நாங்கள் இந்த கஷேத்திரத்தை கட்டி கொடுத்ததற்கு நாங்கள் ஜென்ம ஜென்மமாக நன்றி தெரிவிக்கிறோம். ஓம் ஸ்ரீ சாய்நாதா. இந்த கோவில் கும்பாபிஷேகத்துக்கு தேவையான பணிகளை தாங்கள் முன்னிருந்து செய்து தர வேண்டும். இங்கே பக்தர்கள் வந்து செல்வதற்கு சரியான பாதை வேண்டும். மக்கள் அனைவரும் தங்களுடைய வாகனத்தை பதட்டமில்லாமல் நிறுத்தி உங்களிடம் ஆசீர்வாதம் பெற வேண்டும். அதற்கு தாங்கள் இந்த இடத்தில் என்ன தேவையோ அந்த தேவையை தாங்கள் நின்று இந்த கும்பாபிஷேகத்தை நடத்தி தர வேண்டும். நாங்கள் உங்கள் காலடியில் அனைவரும் கோரிக்கை வைக்கிறோம். மேலும் இந்த மாவட்டத்தில் எல்லா விதமான ரயில் நிலையங்களிலும் முதியவர்களுக்கு தினசரி ஒரு 1000 பேருக்கு 3 வேளையும் அன்னதானம் செய்ய வேண்டும். இந்த பக்தருடைய ஆசையை தாங்கள் நிறைவேற்றி தர வேண்டும். எந்த ஆசை இருந்தாலும் தாங்களுக்கு என்ன தேவை, ஒரு பக்தன் எழுந்து வாழ்வதற்கு என்ன தேவை, அந்த உணவை அறுசுவையோடு ஆனந்தத்தோடும் எல்லா விதமான காலத்திலும் எந்த தடையில்லாமல் தாங்கள் இந்த அன்னதானத்தை நடத்த வேண்டும். நாங்கள் சக பக்தர்கள் உங்களிடம் கோரிக்கை வைக்கிறோம். ஜெய்.
பூஜைகள் அனைத்தும் முடிந்த பிறகு வேப்பம்பட் ஆசிர்வாத் பாபா ஆலயத்தில் அன்னதானம் மிக நேர்த்தியாக வழங்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து வேப்பம்பட்டு ரயில் நிலையம் அருகிலும் திருநின்றவூர் ரயில் நிலையம் அருகிலும் மூத்த குடிமக்கள் மற்றும் தேவையானவர்களுக்கு அன்னதானம் அளிக்கப்பட்டது. இந்த புனித நாளில் உணர்வும் உணவுமாக சேவை செய்த பக்தர்கள் அனைவரும் பாபாவின் பரிபூரண ஆசிர்வாதத்தை பெற்றுள்ளனர். ஆசிர்வாத் சாய்பாபா ஆலயம் ஆன்மீக வளர்ச்சியில் ஒரு சிறந்த வழிகாட்டி. இந்த ஆலயத்தின் நிர்மாண பணிகளுக்கும் அன்னதான சேவைக்கும் நீங்கள் தரும் ஒவ்வொரு ஆதரவுமே பாபாவின் அருள் வாயிலாக உங்களுக்கு திருப்பி வரும். ஒரு கருணை கையின் தொடுதலால் ஏராளமான உயிர்களுக்கு உணவும் ஆனந்தமும் கிடைக்கிறது. ஒரு நபருக்கு தானம் செய்தால் ஒரு நாள் திருப்தி, ஆலயத்திற்கு தானம் செய்தால் தலைமுறைக்கே திருப்தி. சாயி சேவையில் செய்த ஒரு சிறிய கைப்பணி கூட ஆனந்த அருள் தேங்கும் வழியாக மாறும். வேப்பம்பட் ஆசிர்வாத் சாய்பாபா ஆலய கும்பாபிஷேக தொடர்புடைய ஆலய கட்டுமான பணிகளும் பாபாவின் அருளால் நடைபெற்று வருகின்றன. இந்த புனித பணிகளில் ஒரு சிறிய பங்களிப்பு கூட மகா புண்ணியமாக கருதப்படும். எதிர்பார்ப்பில்லாமல் சேவை செய்யும் நம் சாயி குடும்பத்தில் நீங்களும் ஒரு பகுதியாய் இருக்க விரும்பினால் உங்கள் இயலுமான அளவில் ஆதரவு அளிக்கலாம். உங்கள் ஒவ்வொரு உதவியும் பாபாவின் கருணையை அழைக்கும் ஒரு ஆழமான பக்தியின் வெளிப்பாடாகும். நான் பக்தி பாடலை பாடிக்கொண்டிருந்த தருணத்தில் எல்லாம் வல்ல பாபா தனது இடது கண்களை திறந்ததை காணும் அரிய அனுபவம் எனக்கு கிடைத்தது. அந்த நிமிடம் என் குருவும் கடவுளும் என நம்பும் பாபா எனது பாடலுக்கு பதிலளித்து அருள் புனைந்துள்ளார் என்பதை உணர்த்தியது. இது ஒரு சாமானிய நிகழ்வு அல்ல. இது பாபாவின் அருள் வெளிப்படையாக தெரியும் மிகவும் சாந்தியும் ஆனந்தமும் தரும் புனித சாட்சி. இந்த புனித குரு பூர்ணிமா தினத்தில் பாபாவின் பவித்திர அருளால் நமக்கு ஆன்மீகம் நிறைந்த ஒரு நாள் அமைய செய்த வேப்பம்பட் ஆசிர்வாத் பாபா ஆலயத்தின் நிறுவனர் அவர்களுக்கு என் இதயம் கனிந்த நன்றிகள். அவர் ஏற்பாடு செய்த பூஜையின் ஒவ்வொரு மந்திரத்திலும் அவர் அன்பை உணர முடிந்தது. அவரது அமைதியான கூட்டு பிரார்த்தனையில் அனைத்து உள்ளங்களும் ஒன்றாக இணைந்ததை உணர முடிந்தது. அவரது அன்னதானத்தில் அவசியமுள்ளோரின் வயிற்றிலும் மனதிலும் திருப்தி ஏற்பட்டதை காண முடிந்தது. இவ்வாறு பாபாவின் அருளோடு நிறைந்த குரு பூர்ணிமா விழா மனதையும் ஆன்மாவையும் நிமிர்த்திய ஒரு பக்தி பயணமாக அமைந்தது. இந்த புனித சேவையின் வழியாக அனைவருக்கும் பாபாவின் அருள் என்றும் பொங்கட்டும். ஓம் சாய்ராம்.